இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே, இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே, இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே, இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளுக்கு செலுத்துகிற எல்லா பலிகளையும் விட மேலான ஒன்று நாம் அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி வாழ்வது. அவருடைய பாதையிலே, அவர் கற்றுக் கொடுத்த பாதையிலே நீதியோடும் நேர்மையோடும் அன்போடும் இரக்கத்தோடும் வாழ்வதைத்தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் கொடுக்கிற காணிக்கையெல்லாம் கடவுளுடைய பேரால் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான். ஆகவே நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்த்து, நாம் அவ்வாறு கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுக்காமல் வாழ்ந்த தருணங்களுக்காக கடவுளிடம் உருக்கமாக மன்னிப்பை வேண்டி ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. உமக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கீழ்ப்படிதலே பலிகளை விட சிறந்தது. சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 16 23 முடிய. அந்நாள்களில் சாமுவேல் சவுலை நோக்கி, நிறுத்தும், இன்றிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை உமக்கு சொல்கிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார். சாமுவேல் கூறியது, நீர் உமது பார்வைக்கு சிறியவராய் இருந்த போதல்லவா இஸ்ரேல் குலங்களுக்கு தலைவர் ஆனீர்.
ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி, நீ சென்ற அந்த பாவிகளான அமலேக்கியரை அழித்துவிட்டு வா, இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார். அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை? கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்ததேன்? அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி, ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன், அவர் காட்டிய வழியிலும் சென்றேன். அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை கொண்டு வந்தேன், ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன். ஆனால் வீரர்கள் உம் கடவுளாகிய ஆண்டவருக்கு கீழ்காலில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருளினின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார். அப்போது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா? அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவி நின்று நீக்கிவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உன் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல Alleluia, 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 Alleluia,
கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதின செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 18 22 வரை. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, திருப்பலி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காகவும் சிறப்பாக நீங்கள் ஜெபியுங்கள். நான் சகோதரராக இருந்த பொழுது ஒரு சமூக பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் ஒரு ஊரில் போயிட்டு கிராமத்தில் தங்குவோம். அங்கேருந்து சில இடங்களுக்கு நாங்கள் வேலைக்கு போவோம். அப்படியாக ஒரு 5 பேர் ஒரு ஊரில் போயிட்டு நாங்கள் வேலை செஞ்சோம். அங்கே தங்கிக்கிட்டு நாங்கள் வேலை செஞ்சோம். நாங்களே வேலை செஞ்சு அங்கே கொடுக்கக்கூடிய அந்த கூலியை வாங்கி நாங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். அந்த அனுபவத்திற்காக வயலில் போயிட்டு வேலை பார்க்க போனோம். அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு கிட்டத்தட்ட 100 ஏக்கர். நாங்கள் போய் பார்க்கும் பொழுது அப்படி கண்ணு கேட்ட தூரம்லாம் ஃபுல்லாக வயல். அவர் ஒட்டுமொத்தமாக அவருக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு வயலில் போயிட்டு வேலை பார்க்க போகிறோம். அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த வயலுக்கு சொந்தக்காரரான அந்த பணக்காரர் அவருடைய மகன் அங்கே வருகிறார். அப்போ எங்களோடு சேர்ந்து இன்னொரு பெரியவர் ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் யார் அப்படின்னு சொன்னால், இந்த 100 ஏக்கர் உடைமையாக கொண்ட அந்த பணக்காரருடைய தம்பி தான். ஆனால் அவருக்கு அவ்வளோ பெரிய சொத்து கிடையாது. அவர் ஒரே ஒரு ஏக்கர் தான் வச்சுருக்கிறாரு. ஒருவேளை இது பூர்வீக சொத்தாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இருந்திருந்தால் ஒருவேளை சரிசமமாக பிரித்து இருப்பார்கள். இவர் சம்பாதிச்ச சொத்தாக இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு ஏக்கர் தான் வச்சுருக்கிறாரு. அவர் எங்களோட வேலை செஞ்சுட்டு இருந்தார். எங்களுக்கு உதவி செய்தார். எங்களை அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார், அழைச்சிட்டு வந்தார். அப்போது அந்த பணக்காரருடைய மகன் அங்கே அவருடைய சித்தப்பா அது. ஆனால் அவரை பேர் சொல்லி கூப்பிட்டாரு. கொஞ்சம் மரியாதை இல்லாமல் அவரை அழைச்சார். பொதுவாகவே இன்றைக்கி நம்முடைய சமூகத்தில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கிறது. பணத்தின் அடிப்படையில், முக்கியமாக நம்முடைய சமூகத்தில் ஜாதியின் அடிப்படையில். உயர்ந்த ஜாதியாக இருக்கக்கூடியவர்கள், தாழ்ந்த ஜாதியாக இவர்கள் சமூகத்தில் இன்னைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பில் தாழ்ந்த ஜாதியாக கருதப்படக்கூடியவர்களை அவங்க எப்படிப்பட்ட வயசானவங்களாக இருந்தால் கூட அவங்கள பேரை சொல்லி கூப்பிட்றது, வாடா போடான்னு சொல்கிறது, இப்படி நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம். கிராமங்களில் அதிகமாக நம்ம பார்த்துருக்குறோம். இது இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. வீடுகள்லேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், தாத்தா பாட்டியெல்லாம் நம்மலாம் எவ்வளோ மரியாதையாக நடத்தியிருப்போம், அவங்க பேச்சு நம்ம எப்படி கேட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள், முன்னாடிலாம் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு குழந்தைய மிக தவம் இருந்து பெற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைய சமூகம் மாறி இருக்கிறதுனாலையோ என்னவோ ரொம்ப பொக்கிஷமாக வச்சு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சரியான விதத்தில் ஒரு மரியாதை, கீழ்ப்படிதல், பெரியவர்களுக்கு எப்படி நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற காரியங்களை நம்ம சொல்லிக் கொடுப்பதே கிடையாது.
நிறைய நேரம் நம்ம கேட்கும்பொழுது ஏன் உன்னோட அக்காவை நீ வாடி போடின்னு சொல்கிற, அண்ணனை வாடா போடான்னு சொல்ல, அதுதான் பாசம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வயசானவங்களை கூட தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்கள கூட பேரை சொல்லி கூப்பிடுறது அப்படிங்கிற ஒரு கட்டத்திற்கு, அப்பா அம்மாவை வந்து பேரை சொல்லி கூப்பிடுறது, வாடா போடான்னு சொல்கிறது அப்படிங்கிற ஒரு கால சூழ்நிலைக்கு நாம் இப்போ வந்துடுறோம். அதனுடைய நீங்கள் கான்செக்வன்சஸ், அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தைகள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதே கிடையாது, கூப்பிட்றதுல மட்டும் கிடையாது. இந்த மரியாதை இப்படி ரொம்ப சகஜமாக பழக ஆரம்பித்ததுனால என்னவோ இவர்கள் சொல்வதை கேட்பதே கிடையாது. கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு காரியம் அங்கு இல்லாமலே போகிறது. நல்ல விஷயங்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து இந்த சிறியவர்களுக்கு சொல்லும் பொழுது இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறாங்க, பூமர் மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு அறிவுரை கூறுவது அப்படிங்கிறது வந்து அதை கேட்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது, அவங்க ஜாரிங்காக இருக்குது. ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லி ஓடக்கூடிய தலைமுறையினர் இன்று உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பதும் அறநெறி என்பதும் இன்று வெகுவாக குறைந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய மன உறுதி என்பது வெகுவாக குறைந்து கொண்டே இருக்கிறது. பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மன உறுதி என்பது அந்த குழந்தைகளுக்கு இல்லாமல் போகிறது. மிகப்பெரிய ஆபத்தான ஒரு காரியம். பெற்றோர்கள் விழித்து கொள்ள வேண்டும். இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு முதல் அரசராக உயர்த்தப்பட்ட சவுல், அவர் வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் அமலேக்கியருக்கு வந்து போர் தொடுத்து போகிறார். கடவுள் சாமுவேல் மூலமாக சொல்லி அறிவுறுத்துவது என்ன அப்படின்னு சொன்னால், நீ அங்கே போகும்பொழுது அங்கே எதையுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது, அங்கே அவர்களை வீழ்த்த வேண்டும், அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எரிச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு இடப்பட்ட கட்டளை. சாமுவேல் மூலமாக கடவுள் சொல்லக்கூடிய காரியம் அதுதான் அப்போ இருந்த ஒரு ஹோலி வாரோடைய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆனால் இவர் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே வெற்றி பெறுகிறார். அங்கே இருக்கக்கூடிய நல்ல கொழுத்த ஆடுகள் மாடுகள் இவையெல்லாம் கொண்டு வந்து விடுகிறார். கொண்டு வந்து விடும் பொழுது சத்தம் கேட்குது. சாமுவேல் போய் கேட்கிறாரு. அப்போது சவுல் என்ன சொல்கிறார், அது வந்து நம்முடைய கடவுளுக்காக பலியிடுவதற்காக தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போது கடவுளால் உயர்த்தப்பட்ட சவுல், இஸ்ராயல் மக்களுக்கு முதல் அரசராக கடவுளால் அருள்பொழிவு செய்யப்பட்ட சவுல் அங்கு கடவுளுடைய வார்த்தையை மீறுகிறார். அப்போ கடவுளுக்காக தான் இந்த பலிகளை நாங்கள் இடுவதற்காக எடுத்து வந்தோம், என்னுடைய வீரர்கள் எடுத்து வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது சாமுவேல் அங்கு சொல்லுகிறார், கடவுள் இப்படிப்பட்ட பலிகளை ஏற்பது கிடையாது. மாறாக கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பலி என்பது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான். கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது, கடவுள் மீது நாம் கொள்கிற அச்சம்தான் ஞானத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ கடவுள் மீது இருக்கக்கூடிய அச்சம் என்பது, ஐயோ கடவுள் தண்டிச்சுடுவார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பார்த்து பயந்து ஓடுவது கிடையாது. மாறாக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்வை, அது நம்முடைய நலனுக்காகத்தான் சொல்லப்படுகிறது. கடவுள் நமக்கு எப்பொழுதுமே நன்மையை மட்டுமே நினைக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் சாத்தான் நம்ம எப்போ கவலாம் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டே இருக்கிறான், நம்முடைய வழியை எப்போ திருப்பலாம் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டே இருக்கிறான். அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மை பாதுகாப்பதற்காக கடவுள் மீது நாம் கொள்கிற அச்சம், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த வாழ்க்கை தான். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நாம் நம்மை சாத்தானிடமிருந்து காத்து கொள்கிறோம், கடவுளுக்கு உகந்த படைப்பாக நம்மையே படைக்கிறோம். அதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். மற்ற எந்த பலிகளையும் அவர் எதிர்பார்ப்பது கிடையாது. அதைத்தான் மிக அருமையாக நம்ம விவிலியத்தில் பல்வேறு இடங்களில் வாசிக்கிறோம். ஆமோஸ் ரொம்ப அருமையாக சொல்வார். 5வது அதிகாரம் 21, 24 இப்படியாக வாசிக்கிறோம். உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கின்றேன், உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரிபலிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக என்று சொல்லி ஆமோஸ் நூலில் நாம் அப்படியாக வாசிக்கிறோம். நான் அப்படிதான் ஒரு ஊருடைய திருவிழாக்கு செல்லும் பொழுது திருப்பலி முடிந்த பிறகு சப்பரம் இழுத்துக்கிட்டு வராங்க. சப்பரம் இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சப்பரத்தை போட்டுட்டு மக்கள் எல்லாம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் உட்காடுறாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஏன் இங்கே வந்து எல்லாம் உட்காடுறாங்க நிற்கிறாங்க, இல்லை சப்பரம் ரொம்ப நேரமாக இங்கே நிற்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நிற்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டால், வான வேடிக்கை வெடியெலாம் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. வெடி வைக்க போகிறாங்களா? ஆமாம், சப்பரம் வந்துட்டு இருக்கு. இப்போது திருவிழாக்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. ஒரு இடத்துல சப்பரத்தை நிப்பாட்டி கிட்டத்தட்ட 40,000, 50,000, 1 லட்சம், அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 40,000 அந்த ஊரில். இப்போல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். வெடி அங்கே வச்சு வெடி வெடிக்கிறது ஒரு வான வேடிக்கையாக பார்த்து அவங்க அதை முடிச்சுட்டு போனால் தான் அவங்களுக்கு திருப்தி.
இப்போது இது ஒரு உதாரணம். இன்றைக்கி திருவிழாக்களை பார்க்கும் பொழுது நாம் செலுத்துகிற பலிகளும் நாம் கொண்டாடுகிற கொண்டாட்டமும் இந்த அடையாளங்களும் நிறையா நேரங்களில் கடவுளுக்கு உகந்ததாக இருப்பதே கிடையாது. அதையெல்லாம் கூடாது அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனால் அதைத்தான் நாம் மையப்படுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் கடவுளுக்கு உண்மையான பலியாக நாம் செலுத்த வேண்டிய நம்முடைய வாழ்வு, அவருக்கு கீழ்ப்படிதலான அந்த வாழ்வு, அவர் வார்த்தையின்படி வாழக்கூடிய நேர்மையோடு நீதியோடு வாழக்கூடிய அந்த வார்த்தையை நாம் என்றைக்குமே கடைபிடிக்காமல் இப்படியாக நாம் புற அடையாளங்களோடு திருவிழாக்களை கொண்டாடும் பொழுது அது கடவுள் வெறுக்கிறார் என்று சொல்லி ஆமோஸ் அருமையாக சொல்லுகிறார். நீதிமொழிகள் எப்படியாக வாசிக்கிறோம்? பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதை ஆண்டவருக்கு உவப்பளிக்கும். தொடர்ந்து நாம் நீதிமொழிகளில் இப்படியாக வாசிக்கிறோம். 15:8 பொல்லார் செலுத்தும் பலி ஆண்டவருக்கு அருவருப்பை தரும், நேர்மையானவர்களின் மன்றாட்டு அவருக்கு உகந்ததாய் இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்ம எல்லா தப்பும் பண்ணிட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றாமல் அடுத்தவர்களுடைய நலனை கெடுத்து பொறாமைப்பட்டு நம்ம எவ்வளோ தீமையாக வாழ முடியுமோ வாழ்ந்து நேர்மையற்றவராக வாழ்ந்து நீதியற்றவர்களாக வாழ்ந்து விட்டு ஆனால் கடவுளிடம் ஓடி நம்ம அநியாயத்தின் வழியாக சம்பாதிச்ச காசை கொட்டுவதனாலேயோ இல்லை அந்த காசின் மூலமாக கடவுளுக்கு ஆலயங்கள் எழுப்புவதனாலேயோ பலிகளை செலுத்துவதனாலேயோ நமக்கு மீட்பு வந்துவிடாது. மாறாக கடவுள் விரும்புவது நேர்மையாளர்களுடைய இப்படிப்பட்ட அநியாயமாக கொடுக்கக்கூடிய பலியை விட அவர் விரும்புவது நேர்மையான ஒரு வாழ்வை தான் என்று சொல்லி நீதிமொழிகளை நாம் அப்படியாக வாசிக்கிறோம். எசாயா 1:10-20 ஒசேயா 6:6 இப்படியாக வாசிக்கிறோம். நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன், எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில் பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீடர்களையும் விமர்சனத்திற்கு உட்படுத்துகிறார்கள். உம்முடைய சீடர்கள் நோன்பிருக்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி விமர்சனப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை அவர்கள் நோன்பிருப்பதற்கான அவசியம் இல்லை என்று சொல்கிறார். இஸ்ராயல் மக்கள் மெசியாவுக்காக காத்து கொண்டிருப்பதனுடைய அடையாளமாக நோன்பிருந்தார்கள். நோன்பு என்கிற வெளிப்புற அடையாளத்தை பிடித்து கொண்ட பரிசேயர்கள் அங்கு அவர்களோடு தந்தையாம் கடவுளுடைய திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற கடவுளை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பின்பற்றுகிற அந்த நோன்பு அர்த்தமற்றதாய் போகிறது. அப்போது இந்த ஒசையா 6:6 நம்ம என்ன வாசிக்கிறோம்? கடவுளை பற்றி அறியக்கூடிய அந்த அறிவியை கடவுளுக்கு செலுத்துகிற உண்மையான பலியாக இருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. நாம் கடவுளை அறிந்திருந்தோம் என்று சொன்னால், அந்த பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால் அதுதான் கடவுளுக்கு செலுத்துகிற மிகப்பெரிய பலியாக இருந்திருக்கும். அவர்கள் வெளிப்புற அடையாளத்திற்காக செய்யக்கூடிய அந்த நோன்பு கடவுளுக்கு உகந்ததாக கடவுள் விரும்புவதாக இருந்திருக்காது. அன்பிற்குரியவர்களே, நீங்களும் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளுடைய வார்த்தையின்படி அவருக்கு கீழ்ப்படிந்து நேர்மையோடும் நீதியோடும் அன்போடும் வாழக்கூடிய வாழ்வுதான் கடவுளுக்கு உகந்த பலி என்று சொல்லி வாழ்கிறோமா? இல்லை இந்த வெளிப்புற அடையாளங்களை பிடித்து கொண்டு கடவுளுக்கு நான் இதை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி இதில் திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதை ஒருபோதும் கடவுள் விரும்புவராக இருப்பதே கிடையாது. ஆகவே அன்பிற்குரியவர்களை, கடவுள் விரும்பக்கூடிய பலியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செலுத்துவதற்கு தொடர்ந்து நாம் இறைவனிடம் உருக்கமாக ஜெபிப்போம். உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதென்றும் சொத்துமில்லை. பாவம் செய்தே இரத்தத்தில் சுத்தமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கிட்டதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவியிருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடு முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உழைச்சலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் மொக்குந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே, அன்போடு என்னை ஆதரிப்பாயே. அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே,
அன்போடு என்னை ஆதரிப்பாயே. அருளால் நிறைந்த மாமரியே, ஆண்டவர் இயேசுவை ஈன்றனள் தாயே. ஆண்டவர் இயேசுவை ஈன்றனள் தாயே. அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே, அன்போடு என்னை ஆதரிப்பாயே. கடவுளால் எல்லாம் ஆகுமென்று இறைவனின் அடிமையாய் பணிந்தாயே. கடவுளால் எல்லாம் ஆகுமென்று இறைவனின் அடிமையாய் பணிந்தாயே. காத்திடும் கடவுளின் திருவுள்ளப்படியே, காத்திடும் கடவுளின் திருவுள்ளப்படியே, நாங்கள் என்றும் வாழ்ந்திட அருள் புரிவாயே. நாங்கள் என்றும் வாழ்ந்திட அருள் புரிவாயே. அம்மா மரியே, இறை பராமரிப்பின் தாயே, எமக்காக இறைவனை வேண்டும் அம்மா. அம்மா அம்மா ஆரோக்கிய தாயே, அன்போடு என்னை ஆதரிப்பாயே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.